ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம நியூ கொரியன் ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் நம்ம ஹீரோயின் பெரிய ராஜபரம்பரையை சேர்ந்தவர். நம்ம ஹீரோ ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு லாயருங்க. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி அவங்க லவ் பண்ணி இவங்க மேரேஜ் பண்ணி இவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. அதுக்கு பிறகு இவங்க எப்படி சேர்றாங்க, எப்படி ஒன்றா வாழ்கிறாங்க, இவங்க லைஃப் என்னாச்சுங்கிறத நம்ம இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயினுக்கு அதோட மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷமாச்சு. இப்போ உங்க மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரஸ்கரவங்க நம்ம ஹீரோ வந்து பேட்டிக்கான நம்ம ஹீரோ பதில் சொல்றான். இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ, பேரு ஹூ. அதோட இவன் சொல்றான், என் மேரேஜ் லைஃப் இந்த 3 வருஷமா நல்லபடியா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எங்க ரெண்டு பேரை பத்தி தப்பு தப்பா ஏதோ வந்துகிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு பேட்டி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லும் போதே ரொம்ப திமுறா சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை கொஞ்சம் திமுர் ஜாஸ்தி தாங்க. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் அந்த 3 வருஷமா நான் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா எந்திரிப்போம், ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா தூங்குவோம், ஒன்றா ஆஃபீஸ்க்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த ஒன்றான்னு சொல்கிறது இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் இருக்காங்க. இந்த 3 வருஷத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, ஆனால் வெளியில் தெரியாத அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ஒருத்த புரிஞ்சுக்காத அளவுக்கு வெறுத்து போய் தான் இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோ ரொம்ப வெறுத்து போயிருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் அவளை மொத ஆஃபீஸில் தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நான் அப்ராடில் போய் படிச்சுட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகிறதுக்கு முன்னாடி நீ பேசிக்லாம் கற்றுக்கணும்னு எனக்கு சொன்னாங்க. அதனால நான் பேசிக்லாம் கற்றுக்கலான்ட்டு எங்கள் கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவோ சொல்கிறான், அவ்வளோ நான் ஆஃபீஸில் பார்த்தேன். அப்பா வந்து பிரிண்ட் எடுக்க தெரியாமல் அந்த பிரிண்ட் மிஷினை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருந்தா. எனக்கு பார்க்கவே அந்த பிரிண்ட் மிஷினை பாவமாக இருந்துச்சு. நான் போய் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இங்கே ஹீரோயின் சொல்கிறா, நான் அந்த பிரிண்ட் மிஷினை வந்து மிதிக்கும் போதெல்லாம் அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் எவ்வளோ அழகு, என் ஆம்பளைலாம் வந்து என் பின்னாடி சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே அதே நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் அவளுக்கு பிரிண்ட் மிஷினுக்கு பாவப்பட்டு கடைசியில் நான் அவளுக்கு பாவப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவள் வந்து வேலையில் நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா. அதுக்கெல்லாம் மேனேஜர்கிட்ட நிறைய திட்டு வாங்கினா. அப்போமெல்லாம் எனக்கு பார்க்க பாவமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு, அப்போ தான் நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், நீ கண்டிப்பாக இன்னொரு வேலை தேடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறேன், ஏன் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. இல்லை, எப்போ பார்த்தாலும் மேனேஜர் திட்டிகிட்டே இருக்காங்க, எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப மனசெல்லாம் துடிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்படி ஸ்டைலாக கேட்குவா, என்னது மனசு துடிக்குதா, நான் திட்டு வாங்கினா எதுக்கு ஓ மனசு துடிக்குது அப்படின்னு மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவை பதில் சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக இருப்பான். நம்ம ஹீரோயின் சரி நீ அப்புறம் யோசனை பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திமுறா சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போவா. இதே மாதிரி தான் அவங்களுக்குள்ள பழக்கம் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு இருப்பா. அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோவும் வருவான், மழை பெய்யுது, இந்த அம்பர்லாம் எதுவும் கொண்டு வரலையா, ஏன் அம்பர்லாம் வேணா எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை வேண்டாம் அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. இது வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது நம்ம ஹீரோயின் தான் இந்த மாலுக்கே ஓனர், அதாவது நமக்கே ஓனர் அப்படிங்கிற மாதிரி. இவன் லாயருக்கு படிச்சுட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போதான் மழை பெய்யுதுன்னு கொடையை எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் மழையில் நினைஞ்சா எனக்கு தாங்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, நம்ம ஹீரோயின் நீ அன்னைக்கு நீ மேனேஜர் திட்டுனா வலிக்குதுன்னு சொல்கிறா, இன்னைக்கு நான் வந்து மழையில் நினைஞ்சா உனக்கு தாங்காதுங்கிறா, நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தயங்கி இருந்துட்டு அதோட சொல்கிறான், நான் வந்து லாயருக்கு படிச்சிருக்கேன், பார்ட் டைமாக இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நான் வந்து பெரிய லாயர் ஆயிடுவேன். நான் ஒரு கிராமத்தில் பிறந்திருக்கேன், எங்கள் அம்மா அப்பாட்ட 350 மாடு இருக்குது, இப்போ கூட 2 கண்டுக்குட்டி பிறந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ தங்கியிருக்கேன். உனக்கு சப்போஸ் இந்த வேலைக்கு போனாலா நீ வேற வேலையை தேடினாலுமோ இல்லை வேலைக்கு போனாலுமே போகாட்டுமே அது உன் விருப்பம், ஆனால் நான் உன்னை நல்லபடியாக வச்சு பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாமல் நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அவனை சொல்கிறான், என் மனசில் சொல்லிடுறேன், உனக்கு வந்து உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் அதோட என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோ நீ இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம், யோசனை பண்ணி பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொடையை கொடுத்துட்டு அவனை அங்கேருந்து மழையில் நனைஞ்சிட்டு போகிறான். நம்ம ஹீரோவும் மழையில் நனைஞ்சிட்டு போகிறத நம்ம ஹீரோயினை அப்படி பார்த்து ரசிச்சுட்டு, அப்போ தான் அவளுக்கு இவன் மேலே லவ் வருது. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் சிரிச்சுட்டே சொல்லி காட்டிட்டு, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிய வந்துச்சு நான் தான் இந்த இதுக்கே ஓனருன்ட்டு. அதோட அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு பேரஞ்ச மாதிரி அவன் வீட்டில் போய் தங்கிட்டான். ஆனால் அது எப்படி நான் விடுவானா, நான் அவனை பார்க்கறதுக்காக ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அவன் கிராமத்துக்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அதோட சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் அங்கே வந்து இறங்குறா. வந்துட்டு நீ எங்கே இருக்கா, நீ உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன், வெளிவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ண, நம்ம ஹீரோவும் வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து இறங்கி வரா. அவளோட நம்ம ஹீரோ சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான், அன்னைக்கு அவளை பார்க்கணுமே, அப்படி தேவதை மாதிரி இருந்தா, என் லைஃபே ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் இது வரைக்கும் அவளை அந்த மாதிரி ஒரு தேவதை மாதிரி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்ல, ஆனால் அவங்கள பிரிஸ்கரவங்க என்ன அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவதை மாதிரி நீங்கள் பார்த்ததே இல்லையாண்டு, இல்லை அதுக்கப்புறம் அந்த தேவதை நானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லி சமாளிக்கிறான். ஏன்டா அதுக்கப்புறம் தான் பாவம் லைஃப்பில் வந்து சந்தோஷமே இல்லை அதனால.
அதோட இந்த மாதிரி அவங்க கதைகளை சொல்லி ஒரு வழியா இன்டர்வியூ முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறான். அதாவது அட்வைசர் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் அவங்க வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் உனக்கு ஒன்று தெரியுமா, ஹூ வந்து அவன் ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கானா, ஆனால் இது சீக்ரெட்டாக இருக்குது, இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ஆமாமா ஒரு மனுஷன்னு இருந்தால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சமாவது வேணும்ல, இவங்க ஆஃபீஸில் தான் அது எதுவுமே கிடையாது, இவனை வந்து ரொம்பலாம் மட்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயின் அதோட மீட்டிங் போய்கிட்டு இருக்குது. சரியா சேல்ஸ் ஆகாத பிராண்டு எல்லா கம்பெனியும் இழுத்து மூட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க இழுத்து மூடலாம், ஆனால் அந்த அட்வைசர் குரூப் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, என்னது அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா, அவங்க யாரும் இதில் தலையிடுறதுக்கு, உடனே நீங்கள் போய் அந்த குரூப்போட லீடரை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட லீடரே வந்து நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும் அதோட இங்கே மீட்டிங் போய்கிட்டு இருக்குது. பார்த்தா அவங்க வந்து கூப்பிட்றாங்க, மேடம் உங்களை கூப்பிட்டாங்கட்டு. நம்ம ஹீரோவை எனக்கு மீட்டிங் போயிட்டு இருக்கு, நான் முடிச்சோன்னே வரேன். இல்லை அர்ஜென்ட்டாக உங்களை வர சொன்னாங்க, உடனே வாங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரிச்சுட்டு வரான். வரும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவன் வந்து கொஞ்சம் பாஸ் மாதிரி தான் நடந்துக்குவா. உடனே இவனும் சரிஞ்சுட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். உடனே நீங்கள் எதுக்காக வந்து அந்த கம்பெனிலாம் வந்து இழுத்து மூட வேண்டாம், அதை ஒட்டி தான் நம்மளுக்கு லாபமே இல்லையே, அப்புறம் அதை இழுத்து மூடலாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இல்லை நம்ம உடனே அந்த மாதிரி செய்யக்கூடாது, ஏன்டா நம்ம நிறைய முதலீடு போட்டிருக்கோம், அது இல்லாமல் நமக்கு பார்ட்னர்லாம் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சில ஐடியாலாம் கொடுக்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் நம்ம ஹீரோயினும் ரொம்ப அரகண்டா திமுறாவே சொல்றா, நான் உன்ட்ட ஒன்றும் அட்வைஸ் கேட்கல, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், இதுக்குள்ள வர பிரச்சனை எல்லாத்தையும் தீக்கிறது தான் உன் வேலை, அதுக்கு தான் நீ இங்கே இருக்கிற, அவனுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோவும் தயங்கிட்டு சரி பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஓகே அப்போ மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமுறா சொல்லிட்டு போவ, பாவம் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி டெய்லி ஒரு இன்சல்ட் நடந்துக்கிட்டே இருக்கு போல இருக்குது. இதெல்லாம் தான் அவன் மனசில் ரொம்ப உறுத்தலா கடைசியில் இன்னும் அவளை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு முடிவு எடுத்திருக்கான் போல இருக்கு. நம்ம ஹீரோவையும் சரிஞ்சிட்டு லிஃப்ட்டில் ஏறும்போது நம்ம ஹீரோயின் வரா. வந்துட்டு நீ என்ன எப்போ பார்த்தாலும் மற்றவளுக்கே அக்கறைப்பட்டுக்கிட்டே இருக்க, நான் வந்து வேலையை விட்டு தூக்குன மேனேஜர் மேலே உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை, எதுக்காக அவனுக்கா வக்காலத்து வாங்குற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, சில விஷயங்களை வந்து நல்லதும் பார்க்கணும் கெட்டதும் பார்க்கணும். அந்த மேனேஜர் வந்து நம்ம கம்பெனிக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காரு, எப்பவுமே நம்ம க்ளோஸாக பழகி பார்த்தா தான் மற்றவங்களோட அருமை பெருமையெல்லாம் தெரியும் அப்படிங்கிற நம்ம ஹீரோவும் ஊடல் மூடலாக சொல்லிட்டு, ஆனால் நம்ம தான் அப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு வீட்டுக்கு வர வந்துட்டு அவன் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா அவனுக்கு மெசேஜ் வருது, இன்னைக்கு நம்ம ஃபேமிலி மீட்டிங் இருக்குது உங்களுக்கு தெரியாதா, உடனே ஹாலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் வர, அங்கே பார்த்தா அவங்க அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சின்ட்டு எல்லாரும் சுற்றி இருக்காங்க, தம்பி எல்லாருமே. நம்ம ஹீரோயின் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதோட சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் கம்பெனி விஷயமா ஒரு இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோ உட்கார, அதுக்கு நம்ம ஹீரோயினோட தம்பியே என்னது இன்டர்வியூ, இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கும், நீங்க யாரும் தனியாக இன்டர்வியூ பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க, உடனே அவங்க அப்பாவும் சொல்றாங்க, இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஆர்குமெண்ட் நடந்துச்சு ஆஃபீஸ்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போனுச்சு, அது ஆஃபீஸ் விஷயமா தான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இந்த மாதிரி வெளி இடத்துல எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, தேவையில்லாத பொருள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷமாச்சு, இன்னும் உங்களுக்கு பேபிஸ் எதுவும் பிறக்கல, அதனால நான் உங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் போய் அங்கே செக் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எதுவுமே சொல்லாமல் நம்ம ஹீரோயின் பார்க்க, அவளை எதுவுமே சொல்லாமல் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கா. ஒன்றும் அவங்க நம்ம ஹீரோட அப்பாவும் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் டீ குடிக்கலையா, எடுத்து குடி அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு டீ எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்கிறா, நீங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேற்படிப்புக்கு அப்ராட் போங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவை இல்லை எனக்கு அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு, இல்லை நீங்கள் போகிறது தான் சரியாக இருக்கும், அதான் உங்கள் ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கு, அதுக்குள்ள உங்கள் பேபியும் வளர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா முடியுமே, அதாவது நம்ம ஹீரோவுக்கு பிடிச்சது பிடிக்காது எதுவுமே இல்லை, ஹீரோவை பற்றி எல்லா முடியுமே அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்கள்ட்ட எதற்கு சிறைக்கேதி மாதிரி மாட்டிக்கிட்ட மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேற்கொண்டு சொல்றாரு, பிறக்க குழந்தைக்கு நான் இப்பவே பேர் டிசைட் பண்ணிட்டேன், பொண்ணு பிறந்தா நான் ஹாங் ஷூன்னு வைக்கலான்னு இருக்கேன்ட்டு. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, ஏன் ஹாங் சூண்டு வைக்கணுண்டு, அதுதானே என் பொண்ணு பேர், எங்கள் வாரிசுப்படி தான் நாங்கள் வைக்குவோம், எங்கள் ஃபேமிலி பேர் தான் வைக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏன் என்னோட பேர் சேர்த்து வைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. இல்லை அது மாதிரி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு, இப்படியே ஒவ்வொரு விஷயத்துலையே வந்து நம்ம ஹீரோ வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக ஃபேமிலி மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் வெளியே வர, நம்ம ஹீரோயின் வெளியே வந்துகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், அப்ராட் போக சொல்கிறாங்களா அவங்க அம்மாண்டு. உடனே நம்ம ஹீரோயின், நீ அப்ராட் போய்க்க, ஆனால் அதுக்காக என்னையெல்லாம் கூப்பிடாதண்டு, நான் நிச்சயமாக உன்னையெல்லாம் கூப்பிட மாட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று சொன்னாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. நம்ம ஹீரோயினா கொஞ்சம் திமிரா ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோனை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது.
இல்ல நீ மத்த எல்லாத்துக்கும் நீ முக்கியத்துவம் குடுத்துக்கிட்டே இருக்க. ஆனா நான் என்ன சொல்ல வந்தோன்னு கேட்க மாட்டேங்கிற. என்னைய ரொம்ப நீ இன்சல்ட் பண்றான்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேருக்கும் பேபி ரொம்ப முக்கியமா? அப்படிங்கிற மாரி கேட்க, அவ அமைதியா அப்படியே அவனே பார்த்துக்கிட்டு இருக்கா. எதுக்கு இந்த நாடகம்? இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த மாரி நாடகம் நடிச்சுட்டு இருக்க முடியும்? போதும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் ரொம்ப வெறுத்து பேசிட்டு, அங்கருந்து வீட்ட விட்டு கிளம்பி அப்படியே போய்க்கிட்டு இருக்கான். இங்க அதோட நம்ம ஹீரோயின் வரா. அவ தம்பிய பார்க்கறதுக்கு. அவன் தம்பி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன அடிக்க போற மாரி அப்படியே பக்கத்துல வரா. "ஏன் எதுக்காக என்னைய அடிக்க போறான்னு?" சொன்னா, டக்குனு அவன் கைய முறுக்கி, "என்ன தைரியம் இருந்தா அத்தன பேருக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட வந்து நீ இன்சல்ட் பண்ணுவா. இன்னொரு தடவ இந்த மாரி இன்சல்ட் பண்ற மாரி நடந்துக்கிட்டா அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி அவன ஒரு ஹிட் குட்டோனே அவன் கீழ விழுவுறான். ஆனா இதான் உனக்கு லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அவளும் அங்கிருந்து போவ, அவ தம்பியும் இது என்னடா அநியாயமா இருக்குது. இவ எப்பவுமே அவ புருஷன மதிச்சதே இல்ல. எப்போதும் இவ தான் இன்சல்ட் பண்ணுவா. இன்னைக்கு என்னமோ நான் இன்சல்ட் பண்ணிட்டேன். ரொம்ப தான் இது மாரி பேசுறா. சரியான பைத்தியமா இருப்பா போல இருக்குன்ட்டு அவன் தம்பி இங்க புலம்பிக்கிட்டு இருக்கான். உடனே அதோட வீட்ட விட்டு வந்த நம்ம ஹீரோ இங்க அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்னை பார்க்கல ரொம்ப கியூட்டா இருக்குல்ல அப்படின்னு கேட்க அவன் ஃப்ரெண்ட் என்னை என்ன சொல்றான்டா, ஆமா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணா ரொம்ப கியூட்டா இருக்குன்ட்டு அவ சொல்லியிருக்கா. அதாவது என் ஒய்ஃப் சொல்லியிருக்கா. கியூட்டா பிறந்தது ஏன் தப்பா? நான் சின்ன வயசுலயே கியூட்டா பிறந்தேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ அதனால தானே லவ் பண்ணா. அப்ப பாரு மேரேஜ் அவளை பண்ணிட்டேன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பாவம் ரொம்ப அழுகுறான். அவன் அழுகையில உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா தாங்க இருக்கான். நம்ம ஹீரோவும் ரொம்ப புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஃப்ரெண்டு வந்து சரி சரி நீ ரொம்ப குடிச்சிட்டா போதும் வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல இல்ல நீ போ நான் தனியா போய்க்குவேன் அப்படிங்கிற மாதிரி, உன்னை இந்த நிலைமையில எப்படிடா தனியா விட்டுட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவா நீ எங்க என்ன தனியா விட்டுட்டு போனா அதான் என்னை பாக்குறதுக்கு 2 பேரும் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவன் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு யாரு அவங்களா அப்படிங்கிற மாதிரி, ஆமா அவங்க தான் வேணா நீ பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்க, ஆனா அவங்க 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்கார அவங்களும் உட்காருங்க. பத்தியா என்னை எப்போதும் இங்க என்னை சுத்திக்கிட்டே இருப்பாங்க, நான் தொலைஞ்சு போயிடக்கூடாதுல்ல, எனக்கு ஒரு எந்த பிரைவசியுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அழுக, அவங்க ஃப்ரெண்டு என்னடா நீ சொல்றான்டா, ஆமா எப்ப பார்த்தாலும் இவங்க இப்படிதான்டா என் கூட வருவாங்க, நான் அழுது கிழுது முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் நீ எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு அதோட போறான். நம்ம ஹீரோவும் பாவம் அழுதுகிட்டே வரான். என்னால் நிம்மதியா இருக்க முடியல, எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த வீடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவங்களே இவங்க கூட வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து உங்களுக்கு என்னடா வேணும், நான் இவ்வளோ அழுதுகிட்டு இருக்கேன்ல கொஞ்சம் போங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அவங்களாம் சரிச்சுட்டு அது புல் மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. அட பாவி ரோட்டு பக்கம் போகாம இங்க எதுக்குடா மேலே ஏறி போறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு வழியா அழுதுகிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்து சேரான். வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு வரான். நம்ம ஹீரோ வர சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வரா. 2 பேரும் டோர் பக்கத்துல வந்து ஒத்த ஒத்த அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணலான்ட்டு ஹேண்டில வந்து டச் பண்ண போறான். நம்ம ஹீரோயினும் அதை மாதிரி டச் பண்ண வரா. ஆனா 2 பேருமே ஓப்பன் பண்ணாம அமைதியா இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன நினைச்சானோ தெரியல. நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிடறான். நம்ம ஹீரோ போற சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் அமைதியா இருந்துறா. அதோட நம்ம ஹீரோயின் வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோட போட்டோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. யூகோ பார்க்காம காதல் அன்புலாம் இருந்தா தாங்க அந்த இது வாழ்க்கை நிலைச்சி இருக்கு. இந்த மாதிரி யூகோலாம் பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? இப்படி போட்டோ பார்த்து ரசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டிய பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கு வந்திருக்கான். இவங்கள பெயில் எடுக்கிறதுக்காக. உடனே உங்க ஆன்ட்டியும் சொல்றாங்க, என்னை எதுக்காக எங்க அப்பா என்னை ஜெயில போட்டாருன்னு தெரியுமா? எங்க அம்மா இறந்த போன பிறகு அவர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா கோவத்துல அவ தலைமுடி இழுத்தலாம். இதுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னைய வந்து ஜெயில போட்டாங்க. நானும் மேரேஜ் பண்ணேன். 3 மேரேஜ் பண்ணேன்னா ஒருத்தவங்க கூட எனக்கு ஒத்தே வரல. பிடிக்கவே இல்லை. இந்த மேரேஜுங்கிறது சும்மா மேரேஜ் டைவர்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. மேரேஜ்ன்ட்டா லைஃப் ஃபுல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆமா அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து பெயில் எடுக்கிறான். ஏன்னா அவங்க அம்மாவோட மெமோரியல் நாள் வருதுனால நீங்க கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதோட அந்த நாள் வருது. இங்க பத்திரிகையாளரும் கூடியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் இந்த ராஜபரம்பரை சேர்ந்த எல்லா ரிலேட்டிவ்ஸ் இங்க வரப்போறாங்க. இன்னைக்கு அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்காக இங்க விசேஷமா குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பர்த்டே ஹாலிடே அது இதுன்னு சொல்லிட்டு எப்போதும் குக் பண்றதே வேலையா போச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ளவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்களோட சேர்ந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு குக் பண்றது ரொம்பவே பிடிக்கும். அவனோட ஹாபி. அதோட ஒரு வழியா குக் பண்ணிட்டு அந்த குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அவங்க அம்மாவோட நினைவு நாளுக்கு எல்லாரும் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்காங்க ஒரு ரிலேட்டிவ்ஸ். அப்போ அந்த லேடியும் வந்துடுறாங்க. அதோட நம்ம ஹீரோயின் ஆன்ட்டி வந்தவங்க சும்மா விடுவாங்களா? அவங்க அம்மா போட்டோ பக்கத்துல உள்ள அந்த ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து குடிச்சிட்டு அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாங்க, நீலாம் ஒரு அப்பாவா? எங்க அம்மா இறந்து போன பிறகு இந்த பொம்பளை நீ வந்து வச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. அதாவது பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க. அவளைத்தான் இவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா அதனால தான் ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க, ஒன்னால தான் இருந்தாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி
அவங்க அப்பா போட்டு கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த லேடி. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து, "நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லும்போது, உடனே அதுக்கு அந்த ஆன்டி சும்மா விடல. "நீலாம் ஒரு அண்ணனா? அப்பா இவ்ளோ தப்பு பண்ணியிருக்காரு. நீ கொஞ்சம் கூட தட்டி கேட்காம அவர் பிள்ளையாவே இருக்கியா? ச்சீ நீலாம் ஒரு பிள்ளையே இல்ல. எங்க அம்மாவுக்கு நீங்கலாம் எல்லாரும் சேர்ந்து துரோகம் பண்ணிட்டீங்க" அப்படிங்கிற மாரி அந்த ஆன்டியே கத்தி கூப்பாடு போட்டு ஒரு வழியா அந்த நினைவு நாளும் ஒரு வழியா முடியுது. அதோட இங்க ஹீரோ அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்ட பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஆனா அவங்களும் பார்த்துட்டு, "உங்கள நான் செக் பண்ணி பார்த்ததுல உங்களோட டிப்ரஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கே. என்னாச்சு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்?" அப்படிங்கிற மாரி டாக்டர் கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், "என் ஒய்ஃப் தான் ப்ராப்ளம். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து எனக்கு பாஸ். அவளுக்கு வந்து அவங்க அப்பா பாஸ். அவருக்கு வந்து அவரோட அப்பா பாஸ். நாங்க ஒரே வீட்டுக்குள்ள வந்து அவங்க அப்பா, அண்ணன், தம்பின்ட்டு ஒண்ணா இருக்கோம். அவங்க நிழல்ல தான் நான் இருக்கிறேன். என் ஒய்ஃப் வந்து எப்ப பார்த்தாலும் பாஸ் மாரியே நடந்துக்கிறேன். எங்களுக்குள்ள அன்பே கிடையாது." அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப புலம்பி தள்ளுறான். எனக்குன்னு கொஞ்சம் கூட பிரைவசி எதுவுமே கிடையாது. அவங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் பர்த்டே, கிறிஸ்மஸ், ஹாலிடே அப்படின்ட்டு எல்லாரும் ஒண்ணா ஜாலியா கொண்டாடிட்டே இருப்பாங்க. என்னால தனியா எங்கேயும் போ முடியாது, வரவும் முடியாது. எனக்குன்னு எந்த ஒரு ஆசபாசங்கள் எதுவுமே என்னால தனியா கொண்டாடவே முடியாது. அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா டாக்டரும் சொல்றாங்க, "நீங்க ஏன் அப்ப அந்த மாரி சூழ்நிலையில இருக்கணும்? நீங்க உங்க ஒய்ஃப கூட்டிட்டு வேற இடத்துக்கு போயிடலாமேன்ட்டு." "அதெல்லாம் அவ வரவே மாட்டா. அவங்க அப்பா, அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் அவ கேட்குவா. அவ என்னைய பத்தி கேர் எடுத்துக்கவே மாட்டா. அவங்க வீட்ல உள்ளவங்க என்னைய வந்து எந்த வகையில இன்சல்ட் பண்ணாலுமே அவ வந்து கேர் எடுத்துக்க மாட்டா. அத பத்தி கேட்கவும் மாட்டா. எங்களுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு, "இதுக்கெல்லாம் ஒரே வழி வந்து நான் அவள டிவோர்ஸ் பண்றதான். அவ வந்து மொத என்னைய லவ் சொல்லும்போது சொன்னா, 'நான் உன்னைய என்னைக்குமே சந்தோஷமா வச்சுக்குவேன்.' அப்படிங்கிற மாரி அவ சொன்னா. அன்னைக்கு நான் முட்டா பையன். நான் அத நம்பி அவள மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் பாருங்க கதறி அழுகுற மாரி நிலைமைக்கு வந்துட்டேன். நான் அவள டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு மேல என்னால சேர்ந்து வாழவே முடியாது. நான் இங்க வர்றது கூட பாருங்க, நான் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு ஒளிஞ்சு இந்த மாரிலாம் கெட்டப் போட்டுட்டு வர வேண்டியதா இருக்குது." அப்படிங்கிற மாரி அவனும் டாக்டர்ட்ட சொல்ல, டாக்டரும் சரி நீங்க நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாரி சொல்றான். அதோட நம்ம ஹீரோவும் நல்லா யோசனை பண்ணிட்டு, சரி அவங்க அம்மாவ பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப போறான். அப்பதான் நம்ம ஹீரோயின் வரா. "இன்னைக்கு வந்து உங்க மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணதா கேள்விப்பட்டேன். எங்க போறீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் வந்து கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் கடுப்பா, "அதெல்லாம் உன்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக கிராமத்துக்கு வரான். இங்க அவங்க அம்மா, அப்பா எல்லாரும் விவசாய குடும்பத்த சேர்ந்தவங்க. அவங்க விவசாயம் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் வரான். வந்தோனே அவங்க அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நீ வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி அவனுக்கு விதவிதமா சமைச்சு போட, அவனா அப்பதான் என்னமோ சாப்பாட்டே பார்க்குற மாரி அவன் எல்லாத்தையும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம புள்ள இவ்வளோ நாளா சரியாவே சாப்பிடல போல அப்படிங்கிற மாரி. ஆனா அந்த தாய பார்க்குற பார்வையிலே அவ்வளோ சோகம் இருக்குது. நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து அந்த சூரியன் மறையறதே பார்த்துக்கிட்டு இருக்கான். இனிமே தான் நம்ம லைஃப்ல வெளிச்சம் வரணும் அப்படிங்கிற மாரி. உடனே அவங்க அம்மா, அப்பா, அவனோட அக்கா எல்லாரும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "அம்மாவோட 60வது பிறந்த நாள் கூட உன்னால வர முடியாம போயிடுச்சுல. நீ அவ்ளோ பிஸியா போயிட்டியா?" அப்படிங்கிற மாரி அவங்க அக்கா கேட்க, "ஆமா நான் ரொம்ப பிஸியா போயிட்டேன். அதனால தான் முடிவு பண்ணிட்டேன். நான் அவள வந்து டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு" சொன்னோனே, "உன்ன என்னது டிவோர்ஸ் பண்ண போறியா?" அப்படிங்கிற மாரி அக்கா கேட்கறாங்க. "ஐயய்யோ! அம்மாவோட 60வது பிறந்தநாள் வரலன்னு சொல்லிட்டுலாம் டிவோர்ஸ் பண்ணாதடா. 70வது பிறந்தநாளைக்கு கொண்டாடிட்டா போச்சு. இதுக்கு ஏன் நீ கவலைப்படுறன்ட்டு." அவங்க அம்மாவும் ஆமாம்மா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, "இல்ல இல்ல இந்த மேரேஜ்ல எனக்கு சந்தோஷமே இல்ல" அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா சொல்றாங்க, "டேய் என்னடா உளறிக்கிட்டு இருக்கா? யார் இந்த காலத்துல மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க? நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கேன்?" அப்படிங்கிற மாரி சொல்ல, உங்க அம்மா அவங்க அப்பாவ பார்த்து முறைக்க, அவங்க அப்பாவா, "நீ முழுசா கேட்கலையே. நான் கூட சந்தோஷமா தான் இருந்தாலும் நான் பாரு உன் கூட எவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மாரி இருக்கேன். இன்னும் நான் சாகுற வரைக்கும் இருக்கேன்னு" சொன்னா, "ஆமாம்மா இல்லாட்டி நீங்க செத்தீங்க" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவ பார்த்து சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கெல்லாம் யாராவது டிவோர்ஸ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா, அப்பா சொல்ல, "இல்ல நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் எடுத்தேன். இந்த 3 வருஷம் வாழ்ந்து பார்த்தது எனக்கு சரியா வராது. அதனால டிவோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு" சொல்லிட்டு அவன் முடிவு அங்க கட் அண்ட் கரெக்ட்டா நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போலான்னு பார்க்குறான். ஆனா அவங்க சிஸ்டரும் அவங்க பிரதரும் விட மாட்டேங்கிறாங்க. "ஏய் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு பெரிய ஃபேமிலி. உனக்கு எவ்வளோ நல்லது நடக்கும் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோ, "எனக்கு தெரியும். உனக்கு ஜிம் வச்சு குடுக்கணும். நீ அப்ராட் போணும். இதுக்கெல்லாம் நான் அந்த வீட்ல இருக்கணுமா? என்னால முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வரான். வரும்போதே அவனுக்கு ஒரு மாரி தயக்கமா இருக்குது. அதோட சரி இன்னைக்கு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவன் ரூமுக்கு வரா. நம்ம ஹீரோயினும் அப்படியே நின்றுகிட்டு இருக்கா. அவ ஏதோ யோசனை பண்ணிட்டே நம்ம ஹீரோயின் நிக்க,
நம்ம ஹீரோவும் வந்தவன் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் நானும் உங்கள்கிட்ட ஒரு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறான் சரி அப்பா நீனே ஃபஸ்ட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினும் சொல்கிறா நான் வந்து இன்னும் 3 மாசத்துல இறந்து போயிடுவேன்னா டாக்டர் அப்படி சொன்னாங்கன்னு. ஆனால் சொல்லும்போது பெருசாக பயந்த மாதிரியோ இல்லை அல்லாட்டிக்கவே இல்லை, நார்மலாக தான் சொல்கிறா. ஆனால் இதை கேட்ட நம்ம ஹீரோ தான் அப்படியே அதிர்ச்சியாகி அவளே பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஆமாம் ஒரு செக்கப்புக்காக நான் ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கே தான் டாக்டர் என்னை செக்அப் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு. புரியல நான் இன்னும் 3 மாசத்துல இறந்து போயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆமாம் நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அதுவா அது அப்படிங்கிற மாதிரி தயங்க நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்துல வரா. அதே திமிரான பார்வையில கேட்குறா என்ன ஏதோ சொல்ல வந்தீங்களா சொல்லுங்க அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு அதுவா அது வந்து என்ன சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன் இன்னைக்கு நீங்க பேசுறீங்களா அதுக்காக பாண்டு. இல்லை நான் இந்த 3 வருஷமாவா நான் உன்னை புரிஞ்சிக்காம ரொம்பவே தப்பா நடந்துக்கிட்டேன், அதுக்கெல்லாம் சாரி. நான் உன்னை வந்து ஹாப்பியா வச்சுக்கல, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன், நீ இல்லாம நான் எப்படி வாழுவேன் என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாவம் அழுதுகிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல முடியாம அவளும் அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவங்க மேரேஜ் நடந்ததை பத்தி யோசனை பண்ணி பார்க்குறாங்க. இவங்களுக்குள்ள அப்படியே நல்லபடியா மேரேஜ் நடக்குது, 2 பேரும் அப்படியே ஜோடியா மேடைக்கு வராங்க. உடனே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா வந்து அந்த மேரேஜை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்க, போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறாரு ஒரு ஒரு ப்ரெஸ்காரரு ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வந்து எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, என் ஒய்ஃபோட நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அந்த கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பா 10 வருஷம் கழிச்சு நான் ரொம்ப பிஸியா இருப்பேன், அதை பத்திலாம் இப்போ எப்படி நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் பாட்டில் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆக போகுது, எதனால அவ இன்னும் 3 மாசத்துல இறக்க போறான்னு மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். ஓகே பாய்.